நானும் செகண்ட் லைஃப் தான் போகிறது. ஸோ இந்த லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுமே ஜெகாவோட ஐடியா அனுப்பணும்னு இந்த பொண்ணா அப்படின்னு கேட்கவும், இப்போ ஒரு லேடிஸ்க்கு பின்னாடி ஒரு ஜென்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த லேடிஸ்க்கு வந்து மரியாதைங்கிறதே வேறு மாதிரி இருக்கும்ல. எனக்கு அடுத்து என் குழந்தை இப்போ வந்து அவர் அப்பான்னு கூப்பிடுது. அப்போது அது எவ்வளோ அது வந்து வலியோடு இருந்து அம்மா உனக்கு லைஃபே வேணாம் நான் இருக்கேன்னு சொன்ன வந்து ஒரு பொண்ணு இன்றைக்கி எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி அவர் அப்பான்னு கூப்பிட்ருக்கோம். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க போயிருந்தேன்னா அந்த குழந்தை இவ்வளோ பெரிய பொண்ணு, சின்ன குழந்தை கிடையாது, இவ்வளோ பெரிய பொண்ணு. வெல்கம் பேக் டு ஜெகா வைஷு சேனல். டெய்லி vlog அப்படி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக மணி என்னப்பா 11:30 கிட்ட இருக்குமா? 11:30 மணி. லாக் பண்ணிடவா? வண்டி எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். உள்ளே வந்துருச்சு. ஓகே. அப்பா இன்னைக்கு ஒருத்தவங்க அவங்ககிட்ட பேசினாங்களப்பா, இது பொட்டிக்கோட அஃபிஷியல் இதில் பேசினாங்கல்ல. என்ன சொன்னாங்க சத்தமாக சொல்லு. என்கிட்ட பேசணும்ல. ஒரு சிஸ்டர் சொன்னாங்கல்ல. ஆமாம், அதான் அது சத்தமாக சொல்லு. என்னப்போ பேசினாங்களே, நான் கூட தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், நீ அவங்களுக்கு தேங்க்ஸ்லாம் சொன்னேன். நீங்களா நான் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் தான் பேசுகிறேன். நீங்கள் வந்து எங்களோட ஜெகா வைஷு பொட்டிக் நம்பருக்கு யாராச்சும் நீங்கள் நம்மக்கிட்ட சாரீஸ் ஆர்டர் பண்ணி யாராச்சும் ஜென்ஸ் பேசியிருந்தாங்க அப்படின்னா அது அவர் தான் பேசியிருப்பார். ஸோ சேட் எல்லாமே அவர் தான். நைட்டில் நான் தான் எடுப்போம். நாங்கள் சேட் எடுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போது பிரிண்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கோவம் வேறு. எல்லோரும் பேமெண்ட் போட்டுட்டு இன்றைக்கி வந்து பொட்டிக்கு இன்றைக்கி லீவு. அதாவது ஒரு சிஸ்டர் இன்றைக்கி வரல. அப்போ நாங்களும் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி, அப்புறம் இருக்கிறவங்களுக்கு லீவ் கொடுத்துட்டோம் இன்றைக்கி. சரி வேணாம் இன்றைக்கி எல்லாம் லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் லீவ் கொடுத்துட்டோம். இன்றைக்கி நாங்களும் கொஞ்சம் வெளியே போயிட்டோம். ஸோ வெளியே போனோம்னா இன்றைக்கி யாருக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ண முடியல. அந்த ரிப்ளை பண்ண முடியாதனால பார்த்திங்கன்னா எல்லோரும் கோவப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அப்புறம் அதுதான் இப்போ சொல்ல வந்துட்டேன். சரிங்களா, இன்றைக்கி தான் வந்து லீவ் விட்டுருந்தோம். ஸோ அதனால தான் யாருக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் வந்திருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுமா. நான் தான் சொல்ல வந்தேன்ல, அப்புறம் ஏன் கூட நீ பேசுன? சரி, பேச மாட்டேச்சு. அதான் அண்ணா நீங்களா பேசுகிறீங்க அப்படின்னாங்க. ஆமாம் சிஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னா, இது மாதிரி வீடியோலாம் இப்போதைக்கு நீங்கள் போடுறதுனால எல்லாரும் வாயும் சும்மா இருக்காது, ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து வீடியோ எதுவும் போட வேண்டாம், உங்களை நீங்கள் காட்டவே வேண்டாம். நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கண்ணா. அது வரைக்கும் போட்டால் அக்கா அது வரைக்கும் இருந்தனால மற்றவங்க வாயெல்லாம் சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கும் டென்ஷன் ஆகும்ண்ணா. சரிம்மா, அவங்க சொன்னாங்களாம்மா. அதுக்கு இவர் சொன்னார்னா அதுக்கு நீ என்னம்மா சொன்ன? நான் குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டு தான் சிஸ்டர் இருக்கும். அது வந்து யாரும் அடக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இவர் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டாலும் பேசுகிற வாய் பேசிட்டு தான் இருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி தனியாக இருந்தப்போவும் பேசுகிற வாய் பேசிட்டு தான் இருந்துச்சு. நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி நான் வந்து உண்மை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஓப்பனாக வந்து ஒரு வீடியோவில் வந்து அதுவும் இன்டர்வியூவில் வந்து உட்காந்து பேசுகிறாங்கன்னா வந்துட்டு எவ்வளோ தைரியமாக வந்து என்னோடய லைஃப்பை நான் ஷேர் பண்ணி நான் எவ்வளோ அதில் உடஞ்சி போய் உட்காந்து அந்த டேட்டூலாம் போட்டு அதெல்லாம் இப்போ எரேஸ் பண்ணி என் கையே நாஸ்தி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அப்போது எல்லா விஷயத்துலையுமே என்னை வந்து பேச தான் செஞ்சீங்க. அதாவது தனியாக இருந்தேன்னு சொன்னப்போ நான் வந்து டெய்லராக ஒர்க் பண்ண டயத்துலேயும் பேச செஞ்சீங்க. வேலை வெட்டிக்கு போக வேண்டியது, ரீல்ஸ் போட வேண்டியது, உனக்கெல்லாம் வேலை கொடுக்குறவங்களாம் வந்துட்டு பாவம் உனக்கு, அப்பையும் அப்படி தான் பேசினானுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா அப்பா என் கூட இருக்கிற நான் சிங்கிள் பேரண்ட்டுன்னு ஒரு விஷயம் சொன்னேன், அப்பையும் பேச தான் செஞ்சீங்க. சரி ஓகே, ஒரு லைஃபுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு ஒரு ட்ரீமில் இருக்கும்போதும் பேச தான் செஞ்சீங்க. உண்மையை சொன்னதுக்கு அப்பையும் பேச தான் செஞ்சீங்க. இன்றைக்கி அப்புறம் தனியாக இருந்தாலும் இவ இப்படித்தான் இவ அப்படித்தான்னு சொல்லி அப்பையும் பேசுனீங்க. இன்றைக்கி ஒரு லைஃப்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸில் நான் வந்து இருக்கிற அதாவது நாங்கள் மறைமுகமாக வாழணும்னா இங்கே எத்தனையோ பேர் மேரேஜ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களோட போய் குடும்பத்தில் போய் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு நாஸ்தி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இங்கே எல்லோரும் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா எல்லாம் நல்ல பிள்ளைங்களும் நான் தப்பாக சொல்ல போகிறது கிடையாது. சில பேர்
நம்ம முதுகில் என்ன அழுக்கு இருக்குன்னு போய் பாருங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உபதேசம் சொல்லட்டும். அதிகமாக அந்த பொண்ணுங்க பண்ணிச்சு பாருங்கள் கமெண்ட்ஸ், அப்பா வயிறுலாம் ஏதாவது பம்ப் ஆகுது அவங்களுக்கு. பம்ப் ஆகுச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபாலோ வந்து அதாவது நீங்கள் ஃபாலோ கொடுத்துருப்பீங்க, அதனால தான் என்னோடய வீடியோ வந்துட்டுருக்கோம். ப்ளீஸ் அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு பிளாக் பண்ண தெரியல அப்படின்னா அது எப்படி பிளாக் பண்ணணும்னு சொல்லி அதுக்குன்னு யூடியூப்பில் வந்து டெமோ வீடியோலாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து என்னை வந்து பிளாக் பண்ணிவிடுங்க பிடிக்காதவங்க சரிங்களா. பிடிக்காமையே ஒருத்தவங்களை வந்து பார்த்துக்கிட்டு அப்போ எவ்வளோ வன்மம் இல்லை. ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் தனியாக அது கஷ்டப்பட்டுச்சு, இன்றைக்குன்னு அதுக்குன்னு ஒரு லைஃப்பில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இங்கே ஒருத்தர் கூட கிடையாதுல்ல. சில பேர் அக்கா உங்களோட லைஃப்க்கா நீங்கள் வாழுங்கக்கா, ஹாப்பியாக இருக்குக்கா, அந்த தனியாக இருக்கிறோடைய அந்தோடைய கஷ்டம் எங்களுக்கு தெரியுங்க்கா, உங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்க்கா. அதாவது அவங்களுக்கு வந்து அது தெரியாது. தனியாக இருந்து கஷ்டப்பட்டு தனியாக இருக்க போய் தான் எனக்கு இவ்வளோ டார்கெட். என்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், என்னுடைய லைஃபாக இருக்கட்டும், எனக்குன்னு யாருமே இல்லாதனால மட்டும்தான் என்னை வந்து டார்கெட் பண்ணாங்க என்ன. அப்போது இன்றைக்கி வந்து எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்னை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன், அவரை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அதுவும் எங்களுடைய பெற்றவங்களுடைய சம்மதத்தோடு தான் நாங்கள் பண்ண போகிறோன்றதை நாங்கள் ஓப்பன் டாக்காக நான் வீடியோ போட்டு உட்காந்துருக்கோம். அப்பயும் பேசுகிறீங்க. அப்போ இந்த வாய் பேசிட்டு தான் இருக்கும். இவங்க கூட தான் வாழ போகிறேன், இவங்களை மீறி நீ ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நான் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோவே நான் போட்டிருக்கேன். மேரேஜ் நாங்கள் பண்ணுறது நாங்கள் எப்போவோ நாங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் எங்களுடைய பெற்றவங்களுடைய சம்மதத்தோட மட்டும்தான் நாங்கள் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி இருக்கேன். இன்னும் ஒரே விஷயம், இவங்களை பற்றி நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன் அப்படின்னா பேசுகிற வாயெல்லாம் பேசவே முடியாது சரியா. இவரை நான் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ரீசன் இருக்குது சரிங்களா. நான் வந்து என் லைஃப்பில் என் பொண்ணை வளர்த்துறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ, அது வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஆண் இல்லாட்டி ஒரு பொண்ணு வந்து எப்படி வேணால் அவங்க பசங்களை வந்து வளர்த்தி கொண்டு வந்துடலாம். அதுவே ஒரு ஆண் அவங்கள பற்றி நான் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கான நேரம் வந்து நான் தனியாக உட்காந்து பேசக்கூடாது, அது அவர் கூட தான் உட்காந்து பேசணும். அதுக்காக தான் நான் வந்து அவரை பற்றி இன்னும் நான் முழுமையாக பேசலை, முழுமையாக வந்து அவரை நான் காட்டவும் இல்லை. இங்கே நேரில் வரவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இன்றைக்கும் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம், வந்தாங்க, பேசினாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நாங்கள் மாஸ்க் போட்டு நாங்கள் சுத்த கிடையாது. எல்லாருக்குமே நாங்கள் வந்து வெளிப்படையாக தான் நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே நாங்கள் ஒன்றும் மாஸ்க் போட்டு நாங்கள் சுற்றிட்டுலாம் இல்லை. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து மார்ச் வந்து 1 to 2 நாள் நாங்கள் எக்ஸ்போ நடக்கும், நீங்கள் டேரெக்டாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எதுக்கு நாங்கள் வீடியோவில் நாங்கள் வந்துட்டு எதுக்கு நாங்கள் காட்டிகிட்ருக்கோம், நாங்கள் மேரேஜுக்கு அப்போ நாங்கள் காட்டிகிட்டு போகிறோம் சரிங்களா. இது உங்களுக்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் இந்த வாய் பேசுகிறோம். ஏன்னா ஒரு ஸ்டெப் மேலே போனால் அது யாருக்கும் பிடிக்காது. ஒரு லைஃப்பில் ஒருத்தவங்க வாழ்ந்தாலும் பிடிக்காது. அவங்க ஏதாவது ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கணும். இந்த ஒரு சொசைட்டி வந்து எப்படின்னா, ஒரு பொண்ணு தனியாக இருந்தாலும் பேசும், அது வாழ்ந்தாலும் பேசும், அது தாழ்ந்தாலும் பேசும். இந்த பேசுகிற வாய் பேசிகிட்டே தான் இருக்கும். ஆனால் டேரெக்டாக வந்து எவனாலையும் அதிகமாக அந்த பொண்ணுங்க இருக்கீங்க பாருங்கடி, நீங்கள்லாம் இதுதான். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேசுங்க. தைரியமாக இருந்துச்சுன்னா நீங்களாம் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணீங்கள்ல, ஓவராக ஆடாதடி, நீ ரொம்ப ஓவராக சீன் போடுறடி எல்லாம் சொன்னீங்கல்ல. மார்ச் 1, 2 நான் சொல்கிறேன்ல, டேரெக்டாக வா என்கிட்ட வந்து நீ எனக்கு கமெண்ட் பண்ணது எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக சொல்லிங்க. வந்து டேரெக்டாக வந்து பேசுறதுக்கு யாருக்குமே துணிச்சல் கிடையாது. இது ஒரு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு பப்ளிக் இல்லையா, அது வந்து எல்லாரோடைய வன்மத்தை வந்து கக்கிறதுக்கான ஒரு அது வந்து இது வந்து ஒரு பிளேஸ். இது என்னோடைய சேனல். நான் இந்த ஒரு சேனல் மூலிமா நான் இவ்வளோ தூரம் நான் வெளியே வந்ததுக்கான ரீசன் என்ன, இந்த ஒரு சேனல். அதை நான் கரெக்டான முறையில் தான் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து கரெக்டாக தான் நான் வந்து இத்தனை நாள் வரைக்கும் நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். என்னோட இந்த ஒரு அஃபிஷியலாக இருக்கட்டும், எதில் வேணா இருக்கட்டும், நான் எந்த வித வல்கராகவும் நான் வீடியோ நான் போட்டதும் கூட கிடையாது. அசிங்கமான பாட்டுக்கும் நாங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு நான் வந்து அசிங்கம் பண்ணிட்டு கிடையாது. கண்டவங்க கூட வந்து நான் வந்து டான்ஸ் பண்ணிட்டுலாம் இருக்க கிடையாது சரிங்களா. ஒரு ஃப்ரெண்டாக பழகியிருந்திருப்பேன். என்னோடய தம்பி அண்ணங்களோட தான் நான் வீடியோஸ் போட்டிருப்பேனே தவிர வேறு எந்த ஒரு பர்சன் கூடயும் நான் இந்த மாதிரி நான் கை கோத்துக்கிட்டோ, நான் வந்துட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டோ, நான் வந்துட்டு ஊட்டி விட்டுக்கிட்டோ அப்படிலாம் இருந்தது கிடையாது. நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அவர் கூட மட்டும்தான் நான் வந்து
எல்லாமே நான் இப்போ தான் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒரு என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ண ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் என் லைஃப்பை. எல்லோரும் வந்து எப்படிலாம் வாழ்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு கிடச்சிடாதா, நம்ம கூட ஒருத்தவங்க இந்த மாதிரி கை கோர்த்து வரமாட்டாங்களா, பொறாமப்பட்டது கிடையாது. நம்மளுக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொரு விஷயமா நாங்கள் பார்த்து இன்றைக்கி எனக்கு ஒருத்தன் எனக்குன்னு இருக்கான் அப்படின்ற ஒரு இதில் நான் வந்து எவ்வளோ என்னுடைய ஹாப்பினஸ், நான் விளையாட்டுத்தனமாக நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து அவருக்கு நான் வந்து குழந்தையாக தான் நான் அப்படி தான் இருப்பேன். என்னம்மா நான் வந்து நான் வந்து சைல்டிஷாக நான் வந்து இருக்கிறேன்னா நான் அவர்கிட்ட தான் இருக்க முடியும். அதுக்குன்னு ரோட்டில் போகிறவங்கள்ட்ட போய் இருக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வந்து குழந்தைத்தனமாக இருக்கிறதா இருக்கட்டும், விளையாட்டுத்தனமாக இருக்கிறதா இருக்கட்டும், நான் அவர்கிட்ட தான் இருக்க முடியும். நான் வந்து இப்போ அவரை நான் அம்மான்னு தான் நான் வந்து கூப்பிட்றேன். உங்களுக்கு யாருக்கு தெரியும் நான் அவரை அம்மான்னு தான் கூப்பிடுவேன். என்னம்மா சொல்கிறேன்? அவரை நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். நான் எல்லா அம்மாவும் நான் பார்க்கறதுனால என்னவோ தெரியல, எனக்கு அம்மான்னு தான் எனக்கு கூப்பிடணுன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு. அப்போ நான் என் அம்மாட்ட நான் விளையாடாமல் யார் விளையாடுவா? என்னம்மா சொல்கிறேன்? ஸோ நான் வந்து என்னுடைய லவ்வை வந்து நான் எப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னா நான் நடிக்க கிடையாது, இதெல்லாம் ரியலு. அதாவது எங்களை பார்ப்பீங்க, நாங்கள் வாழ்கிறத பார்ப்பீங்க. என்ன நீ வந்து கொஞ்ச நாளில் இவனும் உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி வீடியோ போடுவேன், அதுக்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னவோ நல்ல எண்ணம் இல்லை, எவ்வளோ நல்ல எண்ணம். தனியாக வந்து கஷ்டப்பட்டுச்சு இத்தனை வருஷமும் ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் தானே பார்த்துக்கிட்டு பிள்ளையும் பார்த்துக்கிட்டு ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு ஒரு ஆள் கை கொடுக்குறக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க என்ன வயசு 35 வயசு ஆயிடுச்சு, அது லைஃப் அதை வாழ்ந்துட்டு போட்டும். அந்த மாதிரி நினைக்கிற ஆளுங்களாம் கிடையாதுல்ல நீங்கள். நான் இன்னும் சொல்கிறேன், இன்னும் அதிகமாக வீடியோ போடுவேன். இவர் கூட சேர்ந்து நான் அதிகமாக உங்களுக்கெல்லாம் பம்ப் ஆகுதுன்னா அப்போ வந்து வயிற்றுச்சல் தான் நினச்சிப்பேன் நான். ஓகே, நீ என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எந்த கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரியாக்டே பண்ண போகிறது கிடையாது. நான் இன்றைக்கி தான் நான் தெளிவாக இருந்தேன், எதுக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. பேசுகிற வாய் பேசட்டும், அவ்வளோதான். யாருக்கும் துணிச்சல் கிடையாது, டேரெக்டாக வந்து பேசுகிறதுக்கு யாருக்கும் இங்கே துணிச்சல் கிடையவே கிடையாது. அவனோட வன்மத்தை வந்து அவன் வந்து கக்குறானா அதுக்கான பலன் வந்து அவன் அனுபவிச்சுட்டு போவான், அவ்வளோதான். நான் வந்து என் குடும்பத்தை நான் கெடுக்க கிடையாது. என் குடும்பத்தை நிறைய பேர் கெடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆனால் இதுக்கப்புறம் வந்து கெடுக்கிறதுக்கு ஒரு துளி கூட 1% கூட வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னுடைய வேலைக்காக எனக்காக அவர் வந்து ஒர்க்கவே வந்து அவங்க வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஒரு வேலையவே விட்டுட்டு வந்து இவர் எனக்காக என் கூடவே ட்ராவல் ஆகிட்டுருக்காரு, சரிங்களா? யாராவது அப்படி பண்ணுவாங்களா? எனக்காக பண்ணிகிட்ருக்காரு. நான் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லையா, இப்போ நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஃப்ரீ ஆகிட்டு எல்லாமே இப்போ அவர் தான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஒரு மொபைல் வந்து என்னோடய பர்சனல் மொபைல் இது. இந்த ஒரு மொபைல் வந்து இப்போ இதில் நான் எந்த ஃபோன் காலுமே நான் பேசுகிறதே கிடையாது, எந்த ஒரு சேட் யாருக்குமே ரிப்ளை கிடையாது. எல்லா டீட்டெயிலுமே இப்போ அவர் தான் பார்த்துப்பார். எல்லாமே நான் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் யார் கால் பண்ணாலும் நாங்கள் டேரெக்டாக நாங்கள் 2 பேர் தான் நாங்கள் பக்கத்தில் தான் இருப்போம் வச்சுக்கோங்களேன். நாங்கள் தான் இருப்போம். என்னை விட்டு அவர் ஒரு செகண்ட் கூட எங்கேயுமே போகக்கூடிய ஆள் கிடையவே கிடையாது. இதை விட ஒரு பொண்ணுக்கு என்னங்க வேணும்? சேர்ந்து சம்பாதிக்கணும், சேர்ந்து உழைக்கணும், சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், சேர்ந்து சாப்பிட்ணும், சேர்ந்து நம்ம எங்கே வேணும் வெளியே போயிட்டு வரணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், நமக்கானவன் கூட. அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கடவுள் வந்து எனக்கு இத்தனை வருஷமாக எனக்கு கிடைக்காத அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இப்போ எனக்கு அது கொடுத்தது வந்து அதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் நான். ஐயோ, எனக்கு அவ்வளோ நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கோம். எங்களுக்குள்ளே சண்டை வரும், அதெல்லாம் அது வந்து எங்களுக்குள்ள அந்த சண்டை வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தவங்க வந்து தள்ளி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் டேரெக்டாக வந்து 1 நாள் 2 நாள் இருந்தாலும் சண்டை போட்டு முட்டிக்குதுங்கன்னா அது லைஃப் லாங்காக நீடிக்காது. நாங்கள் இத்தனை மாதம் ஏம்மா கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமா 9 மாதம் நான் வந்து அதிகமாக நாங்கள் வந்து இவர் எப்படின்னா நான் அப்போல்லாம் வந்து இவர் வந்து எங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து அவர் அங்கே தான் அவருக்கு ரூமு. அங்கே வந்து அவர் நைட் தூங்குறதுக்கு அங்கே அவர் போயிடுவார். காலையில் எந்திரிச்சோடனே டேரெக்டாக வந்து எங்கள் வீட்டு வாசலில் தான் வந்து அந்த வண்டியோடு உட்காந்துருப்பேன். ஏன்னா என் வீட்டில் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க டயத்துலலாம் நான் நைட்டில் நாங்கள் பயந்துருக்க டயத்துலலாம் வந்து எங்கள் வீட்டு வெளியே தான் அந்த காரில் தான் படுத்தே இருப்பார்.
அதிகமாக வந்து அவருடைய கார் வந்து எங்களுடைய வீட்டு வாசலில் இருக்க அந்த காரில் படுத்துகிட்டே இருப்பார். எனக்கு ஒரு டைமுக்கு மேலே எங்களுக்கே வந்து ஓகே நான் ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இடையில வயசுக்கும் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் போயிட்டு இருந்தேன். அந்த டயத்துலலாம் நிறைய பிரச்சனைகள் போன அந்த டயத்தில் வந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அதாவது இந்த சோல்டரெல்லாம் எனக்கு வலி எடுத்து நான் ரொம்ப முடியாமல் இருந்த அந்த டயத்தில் மட்டும்தான் என் பொண்ணுனால என்னை பார்த்துக்க முடியாத டயத்தில் என்னை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டான். சரிங்களா, பார்த்துக்கிட்டான், புரியுதுங்களா? அந்த ஒரு டயத்தில் தான் நீ தான் எனக்கு ஒருத்தன் வந்து இவ்வளோ பிரச்சனையும் பார்த்து ஒருத்தன் வந்து நம்ம கூட இருக்கிறான்னா யோசிக்காமல் இருப்பாங்களா? இவ்வளோ பிரச்சனை இவளுக்கு, அதையும் தாண்டி ஒரு பொண்ணு இருக்குது, பெரிய பொண்ணு, பாப்பாக்கு 14 வயசு பொண்ணு இருக்குது, அதேமாரி அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இவ்வளோ பிரச்சனை வச்சுருக்கா, எல்லா பக்கம் பிரச்சனையாக இருக்குது, அம்மா அப்பாவும் சப்போர்ட் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு பர்சன் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்காமையா வந்து என் கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்கள வந்து எப்படி நான் வந்து நம்பாமல் இருக்க முடியும்? எனக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு டயத்தில் வந்து என் கூட இருக்க ஆரம்பித்தவங்க. அப்போ நான் வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது, டெய்லி நான் ஈவினிங் பார்த்திங்கன்னா இவர் வந்து ட்ராவல் போயிட்டு ஈவினிங் வருவார். ஈவினிங் வந்து என்னை வந்து அந்த பிசிஓக்கு என்னை கூட்டிகிட்டு போவார். கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம் பிசிஓ போகும். இங்கேருந்து எனக்கு ஆவடியில் தான் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். டெய்லி நாங்கள் போயிட்டு எனக்கு பிசிஓ எடுக்க வைக்க உட்காந்து வெயிட் பண்ணி என்னை வந்து நைட் அங்கேயே நாங்கள் எதாவது சாப்பிட வச்சு தான் என்னை வீட்டில் விட்டுட்டே போவார் என்னை. அப்போது எனக்கு முடியாத டயத்தில் நமக்கு யாராவது வேணும்னு நினைக்கும் போது என்னை அப்படி பார்த்துக்கிட்டவருங்க. என்னுடைய அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை அப்படி பார்த்துக்கிட்டவரை நான் எப்படி பார்த்துக்கணும் என் லைஃப்பில்? சரிங்களா, அந்த விஷயந்தான். இப்போது வந்து நாங்கள் ஏன் வீடியோ நாங்கள் போட்டோம் அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டில் எல்லாமே சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி, இன்னும் அவரை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து ஃபேமிலியாக உட்காந்து உங்கள் கூட எல்லாருக்கூடயும் பேசுவோம். ஸோ என்னுடைய சந்தோஷம் அவருடைய சந்தோஷமாக எடுத்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. என்னுடைய ஒர்க்காக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும். சரிங்களா, ஸோ இதுதான் ரீசன். இதையே நீங்கள் வந்து இதுக்கும் மேலேயும் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறீங்கன்னா தாராளமாக பேசிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அவளுக்கு நல்ல ஃபேமிலி உங்களுக்கு அமைஞ்சவங்களுக்கு எங்களை பற்றி தெரியாது. அதாவது என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, ஒரு நல்ல ஒரு கணவன் வந்து அமைகிறது, அதுவும் 2வது லைஃப் வந்து கரெக்டாக அமைகிறது வந்து அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்லணும். அந்த ஒரு முதல் வரன்றது நமக்கு சரியாக அமையலைன்னா அந்த லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வாழ்ந்து எங்களுக்கு தான் தெரியும். பேசுகிற வாய் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒவ்வொரு பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்து பேசுங்க. இந்த காலத்தில் அப்பா அம்மா 2 பேர் இருந்து ஒரு குழந்தைய வளர்த்துறதுல நம்ம வந்துட்டு என்னதான் பார்த்து நீங்கள் வளர்த்துனாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எவ்வளோ மோசமாக இருக்கும். இதுக்கிடையில் தனியாக ஒரு பொண்ணா அந்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைகளும் செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு அங்கே இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியாக்குள்ளே வந்தோம்னா இதையும் பார்த்துக்கிட்டு இந்த பேசுகிற ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நான் ஃபேஸ் பண்ணி நான் கரெக்டாக இருக்கேன், பேசுகிறேன், என்னன்னா பேசிட்டு போட்டோம். எவ்வளோ தூரம் வர எங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கிடையில் ஒரு நம்பி இவ்வளோ தூரம் நான் இறங்கும்போது வாழ்த்துங்க, நல்லா இருக்க போகிறோம்மா, நீ நல்லா இருப்பம்மா, உன்னோடைய பொண்ணுக்காக நீனு ஒரு நல்ல ஒரு லைஃப் நீ அமைச்சு எனக்கு அடுத்து என் குழந்தை இப்போ வந்து அவர் அப்பான்னு கூப்பிடுது. அப்போது அது எவ்வளோ அது வந்து வலியோடு இருந்து அம்மா உனக்கு லைஃபே வேணாம் நான் இருக்கேன்னு சொன்ன ஒரு பொண்ணு இன்றைக்கி எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி அவர் அப்பான்னு கூப்பிட்ருக்கோம். யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க போயிருந்தேன்னா அந்த குழந்தை இவ்வளோ பெரிய பொண்ணு, சின்ன குழந்தை கிடையாது, இவ்வளோ பெரிய பொண்ணு சொல்கிறீங்கல்ல, நாளைக்கு கல்யாணம் பண்ணுற வயசு, நாளைக்கு கல்யாணம். எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு 14 வயசு தான் ஆச்சு. நாங்கள் இந்த வயசில் நாங்கள் கல்யாணம் பண்ணிலாம் கொடுக்க மாட்டோம். சரிங்களா, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் எப்போ பண்ணோமோ நாங்கள் அப்போ தான் நாங்கள் பண்ணுவோம். சரிங்களா, அப்போ அவ்வளோ பெரிய பொண்ணு வந்து யோசிக்குதுன்னா அது கரெக்டாக யோசிக்காமல் இருக்குமா? எங்களுக்கு தெரியும் எங்கள் லைஃப்பை எப்படி வாழணும், இதுக்கப்புறமும் நாங்கள் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். பேசுகிற வாய் இன்றைக்கி இப்படி பேசுகிறீங்கன்னா நாளைக்கு வேறு மாதிரியும் பேசுவீங்க. சரிங்களா, நல்லா கொஞ்சம் இருந்துட்டோம் அப்படின்னா கூட வந்து செல்ஃபி கூட எடுப்பீங்க. சரிங்களா, இதுதான் இந்த உலகம். நேரடியாக பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசும், பின்னாடி பார்த்தா ஒரு மாதிரி பேசும். அப்படி இருக்குது உங்களுடைய. ஃபஸ்ட்டு உங்களோட பொழப்பெல்லாம் போய் பாருங்கள். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்க்குறீங்களா, சந்தோஷமாக பாருங்கள்.
பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை அடுத்தவங்களுடைய பற்றி நம்ம பேசி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத மட்டும் முதல் யோசிங்க. சரியா? ஏம்மா கொசு கடிக்குதா? கொசு ரொம்ப கடிக்குதுமா. நாய்க்காரன் எங்கே போயிட்டாங்க? நாய் ஆமாம், எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அவ்வளோ நாய் இருக்குங்க. இங்கே நாய் பண்ணையே இருக்கும். இன்னைக்கு என்ன குலைக்குது. அவர் வந்துட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பார்த்துப்பாரு. அவர் எங்கேயோ போயிட்டார் போல இருக்காரு, அதனால கத்திட்டு இருக்காரு. ஒரு மனுஷனுக்கு சத்தமா கிட்ட ஒரு மனுஷனுக்கு கூட இல்லாத அந்த இது வந்து அவருக்கு இருக்கு. அவர் வந்து தெருவில் இருக்கிற தெருநாய், இந்த வீட்டில் இருந்து அடிச்சு வர்ற நாயெல்லாம் எடுத்தாந்து ஒரு வீடு காம்ப்ளெக்ஸ் மாதிரியே வாங்கி அதில் வளர்க்குறாரு. ப்ளூ கிராஸுக்கெல்லாம் கேட்டிங்க சொன்னீங்களானே அப்படின்னு காலையில் கேட்டதுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காரு கையில். யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாத லெவலுக்கு இருக்காது. அப்போ அந்த ஜீவன்னா அவரை எப்படி பார்த்துக்க தெரியுமா? மற்ற யாரையும் உள்ள விட மாட்டேங்குது. அவர்லாம் வந்தால் நாயை தூக்கி முத்தம் கொடுக்குறாரு. ஃபேமிலி அவருக்கு இருக்கா இல்லையா அந்த டீட்டெயில் நான் கேட்டதுக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்காங்கப்பா, நாயோடு இருக்கவங்க என்னை தள்ளி வச்சிட்டாங்கப்பா அப்படின்னாரு. அவருக்கு அது மேல ஒரு லவ். அப்ப வந்து அவர் எந்த லெவலுக்கு அந்த நாய் மேல பாசம். மனுஷங்களை நம்பலாம். ரோட்ல படுத்திருக்காரு, நாய்களை வீட்டுல படுக்க வச்சுட்டு இவர் வந்து ரோட்ல தான் படுத்திருப்பாரு. நாய்களுக்கு வீடு கட்டி இங்க வச்சிருக்காரு. இன்னொன்னு சொல்ல போனா உண்மையாவே அதுங்களை நம்பலாம். அந்த ஒரு அஞ்சு அறிவு உள்ள இந்த ஜீவனை நம்பலாம். உங்களை மாதிரி ஆட்கள் நம்புறதுக்கு. அதாவது வன்மத்தை கக்குறவங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரையும் நான் சொல்லலை. எல்லாரும் வந்து எங்களை மாதிரிலாம் இருக்க முடியாது. எல்லாரையும் நான் சொல்லலை. வன்மத்தை கக்குறவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வன்மம்னா வந்து அடுத்தவங்களை பார்த்து வந்து அந்த குறைகளாக பேசுறது, அப்படியே ஒரு மாதிரி வந்து அவங்கள வந்து அவங்க இழிவாக பேசுறது, என்னன்னா எடுத்துக்கலாம்மா. நெகட்டிவாக பேசுகிறாங்கல்ல, அம்மா நீ என்னவோ பண்ணிட்டு போவான், எனக்கு எதுக்கு உன்னோட பேச்சு, உன்னோட வீடியோ எனக்கு பிடிச்சா நான் பார்க்க போகிறேன், இல்லாட்டி தள்ளிவிட்டு போக போகிறேன். ஏன் அங்கே வந்து அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் ஏன் பண்ணணும்? இப்போ இவ்வளோ நேரம் உனக்கு டியூஷன் எடுக்கணும் போ முடியாது. அந்த ஃபோனில் பார்க்குறதுக்கு வந்து இப்போ நானும் வந்து ஜெகாவை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடிலாம் வந்து ஜெகாவுக்கு வந்து கமெண்ட்லாம் போட மாட்டேன். பார்ப்பேன், ஒன்ஸ் நல்லா பார்ப்பேன். பார்த்துட்டு அதோட வெளியேறிடுவேன். என்னோடய ஃபோனில் இன்ஸ்டா வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே இந்த மேடத்துக்கு மட்டும்தான். என்னோடய ஃபோனில் போட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜெகா. அப்புறம் அதை என்னை யாரோட அதாவது என்ன தெரிஞ்ச, அதாவது நான் சில பேர்த்தோட இந்த பொண்ணுங்க இப்போ எப்படி சொல்கிறது, இவங்க நான் வந்து திருப்பூரில் சிஸ்டர் இருப்பாங்க, அவங்கள மாதிரி ஆளுகளை தான் அதாவது நான் வந்து யார் கூடலாம் நான் பேசி நான் வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா சிஸ்டர்ஸ்லாம், அவங்கள மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஃபாலோ பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் எனக்குமே வந்து எல்லாரும், நானுமே வந்து என் வாயும் சும்மா இருக்காது. நான்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா ஊன்னு பேசுவேன், யாரும் தாங்க முடியாது. என்ன நான் வந்து அதனால சரி அமைதியாக நம்ம லைஃப்பை பார்ப்போமே, நானும் செகண்ட் லைஃப் தான் போகிறது. ஸோ இந்த லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுமே ஜெகாவோட ஐடியா அனுப்பணும்னு இந்த பொண்ணா அப்படின்னு கேட்கவும் எல்லாருக்கும் தோன்றது அதுதான் தோணுது. ஆனால் அவங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தா தான் அந்த பொண்ணோட வழி எல்லாமே நமக்கு தெரியுது. எனக்குமே அப்படி தான். நானும் நல்லாவே தான் நானும் கிண்டல்லாம் நிறையா பண்ணுவேன், அதிகமாக பண்ணுவேன் கிண்டல்லாம். இந்த மேரேஜை முடிச்சுக்கிறேனே அதுக்கப்புறம் டைரெக்டாகவே பேசுகிறேன். அப்படியாப்பா? ஆமாம். என்ன அதனால வந்து பழகி பார்த்தா தாங்க தெரியும். பழகுனா மட்டும்தான் தெரியும், ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நின்ன இடத்துல இருந்து நானும் கார் ஓட்டணும்னா யாரும் ஓட்ட முடியாது. ஓட்டி கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் டிரைவிங் பிடிக்கணும். இது டிரைவர்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக என்னோட பேர் என்னலாம் சொன்னால் சென்னையில் உள்ள டிரைவருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்காள் தான். இப்போ அதை ட்ராவல்ஸ்லாம் விட்டுட்டு இந்த சேரீ பிஸ்னஸில் இறங்கணும்னு பார்த்து இதில் வந்து இறங்கினேன். வேறு ஒன்றும் கிடையாது. சரி இதை ஒரு வழியாக கொண்டு போவோம் அப்படின்ட்டு வந்து இப்போ இதில் உட்காந்துருக்கேன். இதுதான் நாங்கள். அது போக இந்த ஜெகாவோட ஃபோன் எதுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த ராங் கால்லாம் வருதுல்ல, சரி அதை நம்ம பேசுவோமே. இப்போ ஒரு லேடிஸ்க்கு பின்னாடி ஒரு ஜென்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த லேடிஸ்க்கு வந்து மரியாதைங்கிறதே வேறு மாதிரி இருக்கும்ல. அது எப்படியோ இருக்கட்டுமே அந்த லேடிஸு, இதுக்கு முன்னாடி எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுமே, இனிமேல் நமக்காண்டி கரெக்டாக இருக்காங்களா, அதுதான் நமக்கு வேணும். என்ன அதனால பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்த்து நானும் 9 மாதம் நெருங்கி பழகி இந்த மாதிரி வந்து கரெக்டான சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கோம். ஸோ மேரேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மாதம் போட்டுமே. இந்த எக்ஸ்போ ஒன்று போட்டிருக்கோம், முடிஞ்சதுக்கப்புறம் அதை முடித்தோடனே
போட்டுருவோம். அதனால் வந்து செகண்ட் லைஃப்ன்றது வேணாம். எல்லாருக்கும் ஒரு நேரம் தான். உங்கள் அக்காவோ தங்கச்சியோ, எனக்குமே வந்து தங்கச்சிலாம் கிடையாது. நாங்கள் 3 பேரும் அண்ணன் தம்பி தான். தங்கச்சிலாம் யாரும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி தான் ப்ரோ, எல்லார் மாதிரி தான். நானும் கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போய் பார்த்தா தானே அதோட விஷயம்லாம் புரியும். அது வரைக்கும் நமக்கு வந்து பார்க்குறவங்க எல்லாமே தப்பாக தான் தோணிக்கிட்டு இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன், இது மாதிரி இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இதுவான்னு கேட்டவங்கலாம் மச்சான் எப்போ மச்சான் மேரேஜ் சொல்கிறா, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்து சொல்ல இதோட பிரச்சனைகள்லாம் சொல்ல நான் ஒரு ஆள்லாம் நின்று பார்க்கலைங்க. அதோட பிரச்சனையே நான் என் பசங்க எல்லாரும் தான் பார்த்தோம். அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் எண்டுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எங்களோட எண்டு இதுவாக தான் இருக்கும், மேரேஜ். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இந்த மீடியாங்கிறது எனக்கு பிடிக்காது. அது வேறு விஷயம். இந்த ஃபோனே எடுத்து கையில் வச்சுக்க மாட்டேன். ஃபோன் பார்க்குறவங்கள பார்த்தா எனக்கு அவ்வளோ காண்டாக இருக்கும். எனக்கு வந்து பட்டன் ஃபோன் இருந்தால் போதும்னு நான் நினைக்கிற ஆள் என்ன. ஆனால் நான் இந்த மீடியாக்குள்ளே நான் வந்திருக்கேன், இப்போ நான் உங்கள்கிட்டலாம் பேசுகிறேன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். சத்தியமாக சொல்கிறேன். நானும் இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் வந்து பேசுனது இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நான் ட்ராவல்ஸில் போகும்போதெல்லாம் என் ஃபோன்லாம் ஜெகா அவங்கள்ட்ட தான் இருக்கும். அதுகிட்ட தான் என்னோடய ஃபோனே இருக்கும். ஏதாவது ஒரு ஃபோன் ராங் காலில் வரட்டும், இல்லை யாராவது சும்மா குடிச்சுட்டு அடிக்கிறவன், இந்த குடிக்காமல் அடிக்கிறவங்க, இந்த பொழுதுபோக்கு பேசுகிறவங்க, எந்த நம்பரும் வராது. அந்த ஃபோனு தான் வச்சுருக்கோம். என் ஃபோனை ஃபுல்லாகவே அதான் வச்சுருக்கோம். போயிட்டு வர வரைக்கும் அதான் வச்சுருக்கோம். அது ஃபோனை நான் வச்சுருப்பேன். ஸோ அன்னைக்கு ஒவ்வொரு நாள் இந்த ஒரு படத்தில் கூட ஃபோனை மாற்றி பார்ப்போம்னு சொல்லி மாற்றி வைப்பாங்கல்ல, லவ் டுடே, அந்த கதை தான் எங்கள் கதை. யாரில் ஏறி உட்காந்தோன்னே என் ஃபோன் அதுக்கு போயிடும், அது ஃபோன் என்கிட்ட வந்துடும். அப்போ தெரிஞ்சு போயிரும்ல யார் நல்லவன் யார் கெட்டவன். இதுக்கு வர ஃபோனெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, சாரீ பிஸ்னஸ் கேட்டு வருவாங்க, இல்லையா வேறு வந்து ப்ரமோஷன் போடுறீங்களா அப்படின்ட்டு கேட்டு வருவாங்க. அதெல்லாம் நமக்கு என்னென்னே தெரியாது. எனக்கெல்லாம் உண்மையிலே ப்ரமோஷன்னா என்னென்னே தெரியாது. போய் இது மாதிரி ஒரு இடத்துல இருந்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதுதான் ப்ரமோஷன் போல், இதுக்கெல்லாம் போனால் காசு கொடுப்பாங்க போல அப்படின்னு. ஸோ அந்த காசுங்கிறது வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும். ஆனால் பழக்க வழக்கம் வந்து என்றைக்குமே இருக்கும். இப்போ நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க எல்லாம். என்னோடய ஐடியெலாம் வந்து என்னோடய ஐடியில் நான் ஃபாலோ பண்ணியிருக்க ஒரே ஆள் இதுதான். என்னைய ஃபாலோ பண்ணியிருக்க ஒரே ஆள் என் தம்பி தான். ஜெகா கூட நான் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். வேண்டாம் என்ன, அதனால வந்து அதில் ஏதாவது போட்டால ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் ஐடிங்கிறது ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கே ஜெகா பார்க்குறதுக்கு தான் அந்த ஐடியா ஓப்பன் பண்ணேன். அந்த மெயில் ஐடி கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய நேமும் அவருடைய நேம் வச்சு தான் ஓப்பன் பண்ணி. அதாவது இப்போ இவ்வளோ கோவமாக பேசுகிறாப்புல இல்லை ஜெகா, அதனால நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி நமக்கு யாரும் தெரியாதுல்ல, அப்போ இவங்க நம்பர்லாம் வேணும் பண்ணணும் அப்படிங்கும்போது இவங்க ஃபோட்டோவையே எடுத்து நம்ம ஒரு ஐடியில் போட்டோம்னா ரன் ஆகிட்டு இருக்கோம். கோவமாக வந்து எப்படியும் ஃபோன் அடிப்பாங்க, அப்போ நம்பரை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்போல்லாம் ஃபோன் அடிக்கலை. இவங்க எப்படின்னா அந்த ட்ராவல்ஸ் வச்சுருந்த எல்லாரும் அந்த நம்ம போகிற போக்கில் வீடியோஸ் பார்த்துட்டு சரி இவங்களுடைய நம்பர்லாம் கிடச்சா பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தியாப்பா. 8 வண்டி போட்டு தேடி இருக்கேன் உங்கள் வீட்டை. ஒரு வண்டி 2 வண்டி இல்லை, 8 வண்டி போட்டு தேடி இருக்கேன். 8 டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன் 3 நாளைக்கு. இத்தனைக்கு நான் வந்து 14 வருஷம் ஆச்சு சென்னைக்கு. என்னை பற்றி எதுவுமே தெரியாத அந்த டயத்தில் அவங்க என்னை வந்து அதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு பெரிய விரிவாக்கமே சொல்லலாம். ஸோ அப்படிலாம் வந்து தேடிட்டு இருந்தேன். அதாவது நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு அந்த ஒரு ட்ராவல்ஸ் டைமில் தான் நமக்கு வந்து சரி எங்களுக்கு ட்ராவல் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது நான் அந்த கோயிலுக்குலாம் அதிகமாக போயிட்டுருப்பேன். அப்போ நான் அந்த ட்ராவல் புக் பண்ணி நம்ம அப்போ போகும்போது எனக்கு டெய்லி நான் அந்த ஸ்டேஷனுக்கு போகிறது வர்றது, அந்த எனக்கு அங்கேருந்து எனக்கு கால் வருது, வக்கீல்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையவா அந்த வீடியோவில் நான் போட எல்லாத்தையும் ஒருத்தவங்க பக்கத்துலேயே உட்காந்து வரும்போது நம்ம என்னென்ன பேசுகிறோன்னு சொல்லி அவங்க எல்லாமே கவனிக்க ஆரம்பிச்சு எனக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருந்த டயத்துலலாம் அந்த லைஃப்பில் அதிலலாம் எல்லாத்தையும் பார்த்து ஒரு டைமுக்கு மேலே வந்து அவங்க வெளிப்படையாக சொன்ன விஷயம் அது வந்து எனக்கு அப்போவே வந்து உடனே நம்ம எதுவுமே ஓகே அப்படின்ற மாதிரிலாம் அங்கே போக கிடையாது. அதுக்கும் ரீசன் இருக்குது. எதுக்காக இந்த லைஃப் எனக்கு வேணும் ஓகே அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அது ஒன்று. என் இடத்துலேருந்து அவரை நான் பார்த்த அந்த ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் முடியாமல் இருக்கிற டயத்தில் என்னை பார்த்துக்கிட்ட ஒரு பர்சன் என் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து இவர் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி இவர் தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணது தான் இந்த ஒரு லைஃப். சரிங்களா, இந்த ஒரு ஜேர்னி வந்து இப்படி தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு.
இப்போ ஒரு எத்தனை மாதமானா இப்போ நான் ஒரு 5 மாதமா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எப்படின்னா காலையில் வருவாங்க, ஈவினிங் வரைக்கும் ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு என்னை பார்க்காம போக மாட்டாங்க ரூமுக்கு. அப்படி தான் இருந்தது. எனக்கு முடியாமல் இருக்கிற டயத்தில் என் கூட இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான். ஏன்னா சுத்தமாக இந்த கழுத்தெல்லாம் அப்படியே அந்த யாருக்குமே தெரியாது, பெல்ட் போட்டு தான் இருக்கணும், இப்படி திரும்பலாம் முடியாது, வீட்டு வேலையை செய்ய முடியாது, மொபைல் ஃபோன் இப்படின்னு பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்கணும், எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போது மட்டும்தான் இவர் என் கூட இருக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் நிறைய புரிதல் வந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் புரிதல்னு தெளிவாக சொல்லு, அது பிரிதல்னு கேட்டிருக்க போது புரிதல் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லி தான் நாங்கள் இதை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதத்துலேயே எனக்கு மேரேஜ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இதை எக்ஸ்போ முடியட்டும்ப்பா, நம்ம ஊர்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஊரில் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கு? சிவகங்கை மாவட்டத்துல தான் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வேற, மாவட்டம் வேறயா? டிஸ்ட்ரிக்ட்னு தமிழ்ல சொல்லு. டிஸ்ட்ரிக்ட்ன்றது டிஸ்ட்ரிக்ட்னு தமிழ்ல எழுது, மாவட்டம் தமிழ்ல. டிஸ்ட்ரிக்ட்னா என்னங்க, மாவட்டம் ரெண்டும் ஒன்று தானங்க. டிஸ்ட்ரிக்ட்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கம்மா, மாவட்டம்னா தமிழ்ல சொல்லுவாங்கம்மா. என்னம்மா இப்படி பண்ற? நீ ஏன் தமிழ்ல சொல்ற? ஏய் போ, என்கிட்ட பேசினா மட்டும் இங்கிலீஷ் தர மாதிரி பேசுற. சரி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம்பா. ஓடி போயிரு சிவகங்கை மாவட்டம். சும்மா வருமா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிருந்தா அப்புறம் வெறுப்பாகாது அவங்களுக்கு. அவங்களும் சிரிக்கணுமா இல்லையா? ஓ, சிரிக்க வைக்கிறியா? அது ஒன்றுங்க, செம்ம காமெடி பண்ணுவாங்கங்க உண்மையிலே. வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் எங்கள் பொட்டிக்கு வந்தீங்கன்னா. ஆனால் அதே சமயம் வந்து ஒர்க்குன்னு வரும்போது அங்கே காய்ச்சி மூச்சுன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஆகிடுவார். ஸோ ஓகே, இதுதான் சரிங்களா. அங்கே தான் மேரேஜ் நடக்கும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்போ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எங்கள் மம்மியை போய் பார்க்க போகிறாரு, டேடியும் மம்மியும். பார்ப்போம். பாய். சரி பாய் சொல்லு. மீண்டும் நாளை சந்திப்போம். மீண்டும் அடுத்த வாரம் தொடரும். அடுத்த வாரமா? தொடர்கதை இப்போ இது அப்படி தானே போடுவாங்க. அடுத்த வாரம் போடுறேன். இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை தானே. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அதான் அடுத்த வாரம் போட்டோ அப்படி நிப்பாட்டும் போது தான் எல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு டக்குன்னு டெலிகாஸ்ட் ஆகும் வீடியோ. என்னமோ வளர்ற, தூக்கத்தில் வளர்றியா? தூக்கம் வருதா? இல்லை சாட் இருக்கா? இதெல்லாம் அதான் முடிஞ்சு வர. இதெல்லாம் ஒரு நேரமா? நம்ம தீபாவளியில் பார்க்காத நேரமா? பொங்கலுக்கு பார்க்காத நேரம். பொங்கல்லாம் நைட்லாம் உட்காந்து சேட் பார்ப்போம். இங்கே தான் உட்காந்துருப்போம். இப்போ கூட கட்டில் போட்டு உட்காந்துருக்கோம், கைத்து கட்டில் போட்டு உட்காந்துருக்கோம். எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அது கேட்லாம் போட்டு லாக் பண்ணி செம சேஃபாக. கேட்லாம் இருக்குப்பா. கேட்டு இருக்க தயா செய்யும். யார் சொன்னது இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா இப்போ இல்லை, மேரேஜுக்கு அப்புறம் வந்து நிறையா வந்து கண்டென்ட்மா டான்ஸ்லாம் சூப்பராக ஆடுவாராங்க. அதை வேறு சொல்லி காட்டுறாங்க. நான்லாம் ஆனால் நீ தாங்க மாட்டேன், இதவே சொல்லி காட்டுறாங்க. அப்பா நீ ஒரு நாள் தான் ஆடி தான் காட்டேன், நான் பார்க்குறேன், நான் இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆட தெரியுமாங்க? அப்புறம் ஆட வச்சு பார்க்க வேணாம், அதுக்கு வேற நம்ம எக்ஸ்போக்கு வேணாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பாட்டுக்கு ரெண்டு சேர்ந்து ஆடலாம்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். மாறி வந்துட்டமான்னு ஓடுறேன். வேணாம். ஸோ அவ்வளோதாங்க. எக்ஸ்போக்கு வந்து ஒரு செம ஆட்டம் இருக்குது, செம வைப்பான ஒரு பாட்டு. அது வேற டெய்லி இந்த பாட்டு சுப்ரபாத பாட்டு ஓடிட்டே இருக்கும். இவரோட வண்டியில் வந்து ஏறணும் எப்படி தெரியுங்களா? இந்த கடலை என்ன கடலை இக்கரிச காட்டு கடலை என்ன விடலை என்ன விடலை என்ன சூப்பரா ஆடுவாங்க. ஆமா, அதை பார்த்துக்கிட்டு ஒரு பாட்டுக்கு ஒன்று ஆட சொன்னேன். நான் தான் ஆட சொல்லியிருந்தேன். இந்த இப்போ போடுற பாட்டெல்லாம் முக்கால்வாசி நான் சொல்லி தான் ஆடுறாப்புல, வேற ஒன்றும் கிடையாது. அந்த பாட்டுக்கு ஆட சொன்னேன். அந்த பாட்டே சுத்தரம் மறந்துட்டேன் இந்த ஆட்டத்தில். நான் ஆடுறதை பார்த்து அந்த ஆட்டத்தை மறந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா நீ கட்டுஞ்சேல மடிப்பில்லைன்னா கசங்கி போனேன், அதை வேற பார்த்துட்டே இருக்கிறாரு. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பாட்டு எங்களோட ரீல்ஸில் வரும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஜெகா வைஷ்யூ அஃபிஷியல்.
சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. செம்ம ஒரு ஆட்டம் இருக்குது. அவர் ஆட போகிறத நான் தான் சாப்பிட்டு பார்க்க வாங்க, போகிறேன். வெயிட்லாம் பண்ண வேண்டாம், சாப்பிட்டு வந்துருங்க. அவர் ஆட போகிறத நான் அன்னைக்கு தான் பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இவ்வளோ தூரம் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். சேர்ந்து ஆடுறோம் சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.